கார்த்திகை அமாவாசை அன்று கும்பகோணம் அருகில் உள்ள திருவிசநல்லூரில் கங்கை பொங்கும் நாள். கங்காஷ்டகம் தோன்றிய நாள். திருவிசநல்லூர் என்ற கிராமத்தில் 300 ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீதரையாவாள் என பிரபலமாக மக்களால் அழைக்க மகான் வாழ்ந்து வந்தார். இவர் சிறந்த மகானும் கர்நாடக இசை வல்லுநரும் கூட ஆவார். கர்நாடக சமஸ்தானத்தில் திவானாக பணிபுரிந்தவர் ஸ்ரீதர ஐயாவாள். இவர் தினமும் அருகேயுள்ள திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரரை தரிசிக்கும் வழக்கம் கொண்டவர். இவரது தந்தை மறைந்த திதியான கார்த்திகை மாதத்தில் அமாவாசை நாளில் இவர் சிரார்த்த சமையல் தயார் செய்ய சொல்லிவிட்டு காவிரிக்கு நீராட சென்றார். நீராடி இல்லம் திரும்பும் போது எதிரே வந்த வயதான் ஏவே ஒருவர் ஐயாவாளிடம், சுவாமி, எனக்கு வயிறு ரொம்ப பசிக்கிறது என கேட்கிறார். அவர் மீது இரக்கம் கொண்ட ஸ்ரீதர ஐயாவாள் அவரை தனது இல்லத்திற்கு அழைத்து பசி மயக்கத்தில் இருந்த அந்த ஏழைக்கு சிரார்த்த சமையல் உணவை எடுத்துக் கொடுத்து பசியாற்றினார். சிரார்த்த சமையலை அந்தணர்கள் மட்டுமே உண்ண வேண்டும். மீதம் உள்ளதை பசுவுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்பது நியதி. அதனால் கடும் கோபமடைந்த சிரார்த்தம் செய்ய வந்த அந்தணர்கள், நீ காசி சென்று கங்கையில் குளித்துவிட்டு பரிகாரம் செய்து வந்தால்தான் நாங்கள் உணவு எடுத்துக் கொள்ளுவோம் என்றனர். ஒரே நாளில் எப்படி அவ்வளவு தூரத்தில் உள்ள காசி சென்று கங்கையில் சென்று நீராடிவிட்டு அன்றே திரும்பி வர முடியும்? இதென்ன நமக்கு வந்த சோதனை என ஸ்ரீ மகாலிங்க சுவாமியை நினைத்தபடி மிகுந்த மன வருத்தத்துடன் படுத்தவர் அப்படியே அசதியில் உறங்கிவிடுகிறார். அப்போது கனவில் தோன்றிய சிவனார் திருக்காட்சி கொடுத்து, உன் வீட்டுக் கேணியில் கங்கையை யாம் பிரவேசிக்கச் செய்வோம், கவலை கொள்ளாதே என உறுதியளித்து மறைந்து விட்டார். அதன்பின் ஐயாவாள் தம் வீட்டு கிணற்றருகே நின்று கங்கை அன்னையை நினைத்து உளம் உருக கங்காஷ்டகம் பாடினார். பாடி முடித்தவுடன் கங்கை மாதா அந்த கிணற்றில் எழுந்தருள அந்த கிணறு பொங்கி வழிந்து திருவிச நல்லூர் முழுவதும் கங்கை தாய் வெள்ளமாய் பாய்ந்தோடினாள். அதனைக் கண்ட அந்தணர்கள் ஐயாவாளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கிணற்றில் நீராடினார்கள். இன்றளவும் கார்த்திகை அமாவாசையன்று இந்த திருவிழா நடைபெறுகிறது.